தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கோம். ஆனால் அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல்லைக்கான் இருக்கும், அதை ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோன்னா கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஆர்டர்ஸ், விஷ்லிஸ்ட், கூப்பன்ஸ், ஹெல்ப் சென்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஆர்டர் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஆகும். இப்போ நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்டை கேன்சல் செய்யணுமோ அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆர்டர் நீட் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. எடிட் ஆர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சலேஷன் விண்டோஸ் கேஸ் க்ளோஸ்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களால் கேன்சல் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீட் ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஏஜென்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலுமே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேன்சல் செய்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்படியே நீங்கள் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னாலுமே நான் கேன்சல் மை ஆர்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி யுவர் நாட் எலிஜிபிள் ஃபார் கேன்சலேஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ப்ராடக்ட் நாட் மீன் பார்த்தீங்கன்னா கேன்சல் பார்த்தீங்கன்னா ஆகலை அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்மளால் கேன்சல் செய்ய முடியலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு டெலிவரி ஆகிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஏஜென்ட் உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணாம், நான் வேறு எங்கேயோ வாங்கிட்டேன், இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் வெளியில் இருக்கேன், இப்போதைக்கு நான் அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இல்லை, நான் திரும்ப வரக்கு ஒரு 10 நாள் ஆகும், இல்லை ஒரு 5 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசன் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டன் பார்த்தீங்கன்னா போட்டுக்குவாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கீழே உங்களுக்கு ஒரு ஓடிபி பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஆர்டர் போடுறப்ப இது எனக்கு நான் வேணும், நான் அதனால தான் ஆர்டர் போடுறேன் அப்படின்னா மட்டும் போடுங்க. இல்லை வேறு ஏதோ ஒரு செக்கிங்காண்டி இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எந்த விதமான பாதிப்புமே கிடையாது. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா சேலர்ஸ், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சார்ஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ், அதை ரிட்டன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க தலையில் போட்டு பார்த்தீங்கன்னா தீட்டிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறனா மட்டும் வாங்க. சும்மா டெஸ்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வாங்கவே வாங்காதீங்க. லாபத்தில் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்க. இதனால நம்மளால ஒருத்தருக்கு நஷ்டம் ஆகக்கூடாது அப்படிங்கிற மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் டு ஆல். see you back next ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.